ஹலோ விவாஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. இன்னைக்கு நான் உங்ககிட்ட உங்கள் லைஃப்பில் யாருமே உங்ககிட்ட கேட்டே இல்லாத ஒரு கேள்வியை தான் கேட்க போகிறேன். நீங்கள் என்னத்தான் உங்கள் லைஃப்பில் காமாக இருந்தாலுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பாரமுன்னு மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? லைக் ஏதாவது ரொம்ப வெயிட்டான ஒரு விஷயத்த நீங்கள் கேரி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுதா? அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் கரெக்டான வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவை எண்ட் வர கட்டியும் பாருங்கள். அதை பற்றி தான் நாம் பேச போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ரொம்ப காமாக போய் கொண்டிருக்கும். எந்த விதமான பிரச்சனைகளுமே இருக்காது. ஆனாலும் நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய ஃபீலிங் கொண்டு இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அது என்ன? இந்த கேள்விக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கவே மாட்டாது. சில நேரத்தில் நம்ம பாடியில் தான் இதுக்கான ஆன்சரும் இருக்குது. அதுதான் ட்ரோமான்னு சொல்லுவாங்க. பட் இந்த ட்ரோமானா என்ன? அது எப்படி நம்ம பாடி, பிரெயின், லைஃப் இதெல்லாம் எஃபெக்ட் பண்ணுது? ட்ரோமானா என்னன்னா நம்ம ஆள் மனசுல இருக்கிற ஒரு காயம்னு சொல்லலாம். நம்ம பாடியில வெளியே ஏதாவது காயம் இருந்துச்சுன்னா அதுக்கான மருந்து போட்டு அதை சரி பண்ணிக்கலாம். ஆனா எமோஷனல் பெயினுக்கு எந்த விதமான மருந்துமே இல்லை. எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ஒரு ஆக்சிடென்ட், இல்லைனா பிசிக்கல் எமோஷனல் அபியூஸ், அப்படி இல்லைனா நமக்கு பிடிச்சவங்களோட இறப்பு, இல்லைனா ரொம்ப பேர்கிட்ட கேட்கப்பட்ட விமர்சனங்கள், அப்படியும் இல்லைனா சின்ன வயசுல நாம வளர்ந்த விதம், இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள ஒரு டீப் டேமேஜை கிரியேட் பண்ணும். சில பேருக்கு அது தெளிவா புரியாது. ஆனா நம்ம பாடிக்குள்ள அது ஸ்டோர் ஆகி இருக்கும். ஒரு மெமரி மாதிரி இருக்கும். உங்க பிரெயின் அதை ப்ரொசஸ் பண்ணலைன்னா அது ட்ரோமாவா மாறும். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷங்களா மருந்து போடாம அப்படியே உள்ள ஒரு காயம்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரோமாலையும் நிறைய டைப்ஸ் இருக்கு. மெயினான 3 டைப்ஸ் பற்றி நாம் இன்னைக்கு பேசலாம். முதலாவது என்னன்னா அக்யூட் ட்ரோமா. நம்ம லைஃப்ல சடனா அண்ட் ஒரே ஒரு தடவை நடந்த ஒரு ஷாக்கிங்கான சம்பவத்தை தான் அக்யூட் ட்ரோமான்னு சொல்லுவோம். அதாவது ஆக்சிடென்ட், இல்லைனா யாராவது ஒருத்தர் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு ஸ்கேரியான இன்சிடென்ட்ஸ், இதெல்லாம் நம்ம லைஃப்ல ஒரு தடவை தான் நடக்கும். ஆனால் மனசுக்குள்ள ரொம்ப டீப்பாக அது பதியப்படும். உங்கள் பிரெயின் அதை ப்ரொசஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா க்ரானிக் ட்ரோமா. க்ரானிக் ட்ரோமான்னு சொல்லப்படுறது ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். ஒரே பெயினை இல்லைனா நெகட்டிவான சிச்சுவேஷனை டெய்லி இல்லைனா வீக்லி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா இது க்ரானிக் ட்ரோமாவாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி அபியூஸ் ஆகுறது, ஃபிசிக்கல் ஓ எமோஷ்னலி, ஸ்கூல், ஹோம், ஒர்க் பிளேஸில் புல் பண்ணப்பட்டது, இல்லைனா ஒரு டாக்ஸிக் என்வாயரன்மெண்ட்டில் நாம் வாழ்கிறது, இதெல்லாம் இந்த ட்ரோமாக்கு ரீசனாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ட்ரோமா. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்போ ட்ரோமா மாதிரி இருக்கும். அதாவது மல்டிபிள் ட்ராமாஸ் இங்கே நடக்கும். ஸ்பெஷலி நம்ம சின்ன வயசுல நடந்த இவெண்ட்ஸால தான் இந்த ட்ரோமா வரும். ஏன் சின்ன வயசுன்னு கேட்டிங்கன்னா அப்போதான் நம்ம பிரெயின் ஃபுல்லாக டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நமக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரோமா நடந்துச்சுன்னா அதோட பெயினை நம்ம மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக டீப்பாக பதிய தொடங்கிடும். ஸோ லேட்டராக நம்ம லைஃப்பில் அது இம்பேக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால நமக்கு கோபம், பயம், ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இதெல்லாம் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ட்ராமா ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்படிப்பட்ட ட்ராமாஸ் எல்லாம் நமக்கு தெரியாமே சில நேரங்களில் நம்ம பிரெயின், நம்ம பாடி, நம்ம டெய்லி பிஹேவியர்ஸ் எல்லாம் இம்பேக்ட் பண்ணுது. ட்ராமா வந்ததுக்கு அப்புறமா பிரெயின் நார்மலா ரிலாக்ஸ் மூட்ல இருக்கவே இருக்காது. எல்லா சிச்சுவேஷன்லையுமே டவுட், ஃபியர், டென்ஷன் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எங்ஸைட்டி கூட ட்ராமாவோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்லலாம். ட்ராமா வந்தா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட் என்னன்னா பீப்புள் மேலே ட்ரஸ்ட் இல்லாமல் போகிறது. ஸ்பெஷலி அந்த ட்ரோமா எதால் வந்தாலும் ஓகே, அபியூஸோ இல்லைனா ஏமாற்றமோ இல்லைனா ரிஜெக்ஷனோ எதால் வந்தாலுமே இது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா யார் மேலேயுமே நம்ப முடியாமல் இருக்கும். அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஈவன் அவங்களோட க்ளோசஸ்ட் பீப்புளில் கூட அவங்க நம்புறதுக்கு பயப்படுவாங்க. சில நேரங்களில் நம்ம பாடியில் கூட பெயின் இருக்கும். ஆனால் மெடிக்கலாக எந்த ரீசனுமே இருக்காது. இதோட மீனிங் என்னன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லைனா எமோஷனல் ட்ரோமா பிசிக்கலா பாடிக்கு சிக்னல் கொடுக்குது. சில நேரங்கள்ல இந்த ட்ரோமாவால நமக்கு வந்த மெமரி சடனா நம்ம மைண்டுக்கு ஃபிளாஷ்பேக் மாதிரி வரும். அந்த நேரங்கள்ல நமக்கு மூட் ஸ்விங்ஸும் அதிகமா வரும். ஒரு நேரம் நாம ரொம்ப சில்லா இருப்போம், அடுத்த நிமிஷமே நாம சேடா, ஆங்கிரியா இருப்போம். அதெல்லாம் எதனால வருதுன்னா இந்த ட்ரோமா எஃபெக்ட்ஸால தான். சில பேர் இந்த ட்ரோமாக்கு அப்புறமா எதையுமே ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்க லைஃப்ல எந்த விதமான சந்தோஷமும் இருக்காது, எந்த விதமான கவலையும் இருக்காது, எந்த விதமான ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. அவங்க ஃபுல்லா எம்டியா ஃபீல் பண்ணுவாங்க. அது எதனாலனா அவங்களோட பிரெயின்
செல்ஃப் ப்ரொடெக்ஷன் மூடுக்கு போயிடும். நான் இந்த பெயினை ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்லி அந்த பிரெயின் டிசைட் பண்ணுது. அதுக்கப்புறமா அது லாங் டேர்ம்ல எமோஷன்லெஸ் லைஃபா மாறுது. நிறைய பேருக்கு இந்த லைஃப்ல ட்ராமா இருக்கிறது ரொம்பவே சகஜமா இருக்கு. அண்ட் இப்போ வர காட்டியுமே நாம அதை சர்வை பண்ணி வந்திருக்கோம்னா அதுதான் பவர். ட்ராமா ஃபீல் ஆகுறது எந்தவித தப்புமே இல்லை. ஆனா அதை அக்செப்ட் பண்ணாம அதை ஹைட் பண்றது தான் தப்பு. ஸோ நீங்க அதை அக்செப்ட் பண்ணுங்க, அதை ஃபேஸ் பண்ணுங்க. அதுதான் உண்மையான தைரியமும் ஹீலிங்கும். ஹீலிங்னா நம்ம மெமரியை மறக்கிறது இல்லை, அதை வச்சு இன்னும் ஸ்ட்ராங்காக மாறுறது. நம்ம பிரெயினுக்கும் பாடிக்கும் நாம கொஞ்சம் டைம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மாஸ் தமிழ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.